ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுபாக்ரி சேனல். இன்னைக்கு நம்ம மஹேந்திரா எக்ஸ்யூவி 3XO AX5 மாடலோட ரிவ்யூ மற்றும் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சுபாக்ரி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஃப்ரெண்டு லோகோ வந்து மஹேந்திராவோட லோகோ பட்டர்ஃப்ளை சிம்பிள் மாதிரியே இருக்குங்க. பார்க்க செம்ம அழகாக இருக்குது. கீழே வந்து ஏர் உள்ளே போகிறக்காண்டி இன்ஜின்குள்ளே கேப்லாம் விட்டுருக்காங்க. ஃப்ரண்ட் லுக்கை வந்து 300 மாற்றி காட்டுறக்காண்டி ஹெட்லைட் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கிற மாதிரி வேணா ப்ரொவிஷனை கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே ஹெட்லைட் வந்து எல்இடியில் தான் வருதுங்க. ஃபாக்லாம் இதில் வரதில்லை, அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு அலாய் வீல் கொடுக்குறாங்க AX5 மாடலில். இது வந்து மோஸ்ட் அதாவது உங்களுக்கு வேல்யூபிள் பட்ஜெட்டான வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த மாடல்னு கேட்டிங்கன்னா நான் AX5 தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா ஃபீச்சருமே லோடடாக வந்துடுதுங்க. இதோட டைமென்ஷன்ஸ் பற்றி நம்ம பேசிடலாம் வாங்க. அதாவது இது வந்து எவ்வளோ டைமென்ஷன்னா 3990 mm லென்த்து அண்டு 1821 mm வித்து அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1647 mm ஹைட்டுங்க. வண்டியோட ரியர் வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம். ரியர்லேயும் பாருங்க மகேந்திராவோட லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க, XUV 3X1 அந்த நம்ம ரைட்டிங்கில் கொடுத்துறாங்க. பேக் சைடு வைஃபர் வந்துடுது, ஆண்டனா வந்துடுதுங்க. மேலே ஏற்கனவே சன்ரூஃப் ஏற்கனவே சொல்லியாச்சு. நம்ம பையன் நின்றுட்டு இருக்கா அப்படிங்க. நம்ம மோஸ்ட் வேல்யூபிளான காரு எந்த மாடல்னு கேட்டிங்கன்னா AX5 தான் நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேங்க. நான் நினச்சப்ப ஏன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் லோடடு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பேக் சைடு வந்து லைட்டு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு மைனஸ் மாதிரி தெரியுதுன்னா, எல்லாத்துலேயுமே டயர் பக்கத்தில் இந்த பிளாஸ்டிக் கிளாரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பிளாக் கலரில். அது ஒன்றும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் லுக்கு மேட்ச் பண்ணிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. டோர்லாம் நல்லா சும்மா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆயிருக்குங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். மகேந்திராவில் பேஸ் வேரியன்ட்லேருந்து 6 ஏர் பேக் கொடுக்குறாங்க. செம்மையான ஃபீச்சர் லோடருங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடில் பார்த்துடலாம் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு. இப்போ எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தாச்சு. இன்டீரியரில் வந்து டோர் வந்து சூப்பராக இருக்குங்க. சைடில் எட்ஜில் வந்து கொஞ்சம் ரப்பர் மேட்டிங் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா சைட்லேயுமே டோர் சைடில் 4 சைடு 4 ஸ்பீக்கர் வந்துருங்க. விண்டோஸ் வந்து பவர் விண்டோஸ் தான். வந்து பிளாஸ்டிக் வந்து நல்லா ஹெவி பில்டு குவாலிட்டியாக கொடுத்துருங்க. 2 கப் ஹோல்டர் வந்துருங்க. அப்புறம் கிளப் பாக்ஸ் பார்க்கலாம். கிளப் பாக்ஸ் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. கிளப் பாக்ஸு செம்ம டீப்பாக உள்ள வரைக்கும் போயிட்டே இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ பெரிய கிளப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூல்டு கிளப் பாக்ஸ் தான் இதுவும். அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வெளியே என்ன மாதிரி இருந்துச்சோ தீம், அதே தீமை தான் உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் கீயை பற்றி பேசலாம். கீ வந்து எப்படின்னா நம்ம மகேந்திரா பொலிரோலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதே சேம் தான், அதில் இருக்க மாதிரி தான் கீ இது இருக்குது. இது வந்து 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் உள்ள வெஹிக்கிள்ங்க. வண்டி இன்டீரியர் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இந்த டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. செம ஹேண்ட்ஸ் ஆஃப் டு மகேந்திரா. நீங்கள் வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது நம்ம மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கு நல்ல வண்டி லாங் லைஃப் யூஸ் ஆகும்னு நினச்சா மகேந்திரா AX5 மாடலை சூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். பேக் சைடு வியூ பார்த்துடலாம். பேக் சைடில் சீட் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரண்ட் சைடு சீட் பார்த்துட்டோம், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பேக் சைடு சீட்டு நம்ம உட்காந்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். லெக் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லாங் டிரைவுக்கு செம்மையாக போகலாம். அதே மாதிரி பேஸ் மாடல் இருந்தே உங்களுக்கு ரியர் ஏசி வந்துடும். வந்து ஹேண்ட் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டில் கீழே ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுலேயும் சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் யூஎஸ்பி சார்ஜிங் அண்டு ஐஃபோன் வச்சுருந்தா ஐஃபோன் கேபிள் சார்ஜிங் போடுற மாதிரியும் வச்சுருக்காங்க. எல்லா டோர்லையுமே சொன்ன மாதிரி தான் ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவிஷன் கம்பல்சரி இருக்குது. பேக் சைடு இருக்கிற ஆளுக்கு வந்து என்னென்னா, அதாவது லைட்டு ரூஃபில் அந்த எல்லோ கலர் லைட்டு தான் கொடுத்துருக்காங்க. 4 சைடுமே அதாவது ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டி தான். அது எல்லா ஒரு சில வெஹிக்கிள்லாம் கைகளில் எதில் ஒன்று ஃப்ரண்ட் சைடு பேசஞ்சர் சைடு வந்து ஹேண்டில் கொடுக்கவே இல்லை. பேக் சைடு ரியர் சீட்டில் 3 பேருக்குமே ஹெட் ரெஸ்ட் இருக்குங்க சீட்டில். நம்ம இப்போ வந்து பூட் ஸ்பேஸ் பற்றி பேசலாம். பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி 295 லிட்டர் தான் வருங்க. ஆனால் நம்ம வந்து இதில் வந்து பார்ஷியல் ட்ரே வராதனால எந்த மாடலுக்குமே பார்ஷியல் ட்ரே வராதுங்க. அதனால் வந்து பார்ஷியல் ட்ரேயோட ஆட் பண்ணி சொன்னோம்னா 365 லிட்டர் பூட் ஸ்பேஸுங்க. சரியான பூட் ஸ்பேஸ். இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் 60/40 அந்த சீட்டை வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஃபோல்டு பண்ணி காட்டுறேன். பையன் எப்படி தூங்கியிருக்கான்னு பாருங்கள். ஏற்கனவே இந்த ரிவ்யூ வந்து லான்ச் ஆனப்பே அந்த வீடியோலாம் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவும் நான் இருக்குது நம்ம சேனலில், வேணா பாருங்கள். இது கொஞ்சம் டீட்டெயிலாக AX5 மாடல் நாங்களும் எடுக்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்கோம். அதனால தான் பார்த்துட்ருக்கோம். அதை உங்களுக்கு ரிவ்யூவாக கொடுத்துட்ருக்கோம். ஸ்பேர் ஸ்டெப்னி வீல் வந்து நம்ம அதுக்கு கீழே டிக்கி அந்த பூட்டு இதில் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நமக்கு வந்து கிட் எல்லாமே கொடுத்துட்றாங்க. பரவாயில்லைங்க. வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் அதாவது இது யாரும் எத்தனை பேர் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இங்கே அதாவது தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன்.
புக் பண்ணவங்க, யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் சொல்லுங்கள் வண்டி எப்படி இருக்குன்ட்டு யூசர் ரிவ்யூவாக. நாங்களும் புக் பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னு நான் சொல்ல நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வண்டி தாங்க நான் புக் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன தோணுது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி புக் பண்ணலாமா வேணாமா? இல்லை இதை தவிர்த்து வேறு வண்டியும் நாங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறம் புக் பண்ணலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டையும் நான் வந்து கன்சிடரேஷனாக எடுத்துக்கிறேன். எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 6 ஏர்பேக் சொன்ன பாருங்கள். அதாவது சி பில்லரில் ஏர்பேக் இருப்பாருங்க. பின்னாடி 2 ஏர் பேக்கு, சென்டர் பி பில்லர்ல 2 ஏர் பேக்கு, ஏ பில்லர்ல வந்து 2 ஏர் பேக். அதாவது டிரைவர் சைடு ஒன்று, பேசஞ்சர் சைடு ஒன்று ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் கார் வந்து செம்மையா இருக்கு. அதாவது குளோபல் என்கேப்ல வந்து டெஸ்டிங் ரேட்டிங் வேல்யூ வரல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மாக 5 ஸ்டார் ரேட்டிங். இதுவும் மகேந்திரா 300 மாதிரி கண்டிப்பாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பின்னாடி பாருங்களேன், இந்த பேக் எல்லாம் வச்சுக்கிறது 7 கிலோ வரைக்கும் இது தாங்கும். அதிலே எழுதிருக்கு, மென்ஷன் பண்ணியிருக்கு. 7 கேஜி ஸ்டோரேஜ் வரைக்கும் ஆகும்ட்டு. பாருங்க வண்டி எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பாருங்க. அந்த மகேந்திரா இந்த சிம்பிள் லோகோ எப்படி ரெக்கையை விரிச்சிட்டு இருக்கோ, ரெக்கையை விரிச்சு செம்மையாக நிற்கிது பாருங்க. ஃப்ரண்ட் சைடு பார்த்துடலாம். டிரைவர் சைடு அதுலேயும் தான் பவர் விண்டோஸ் எல்லாமே. அப்புறம் இந்த மிரர்லாம் அட்ஜஸ்டபிள் செம்மையாக இருக்குது. ஹில் ரோட் அசிஸ்டண்ட்டு என்னென்னமோ ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. எல்லாமே இருக்குது. அதாவது ஸ்டேரிங்கில் வந்து எல்லா கண்ட்ரோலும் வந்துடுதுங்க. ஸ்டேரிங்கில் அந்த மியூசிக் சிஸ்டம், அப்புறம் கால் அட்டன் பண்ணுறது, அப்புறம் சீட் அட்ஜஸ்டபிள். முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அதாவது என்ன மாதிரி ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது நான் வந்து 5 அடின்னு வச்சுக்கிங்களேன், 5 feet 7 inches சம்திங் தான். எனக்கு வந்து ஹைட் ரோடு விசிபிலிட்டி நல்லா தெரியணும் அப்படிங்கன்னா இந்த மாதிரி AX5 நீங்கள் புக் பண்ணிங்க. ஏன்னா சீட் அட்ஜஸ்டபிள் இதில் இருக்குது. நம்ம நல்லா ஹைட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணலாம். இப்போ நம்ம வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்களேன், இப்போ டச் டிஸ்பிளே வந்து 10.5 இன்ச்சு டச் டிஸ்பிளே, பெரிய டிஸ்பிளே தான். ஏசி ஃபுல்லு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ஏசி செம்மையாக இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான் இது. செம்மையாக இருக்குது. கீலெஸ் என்ட்ரி. இதில் இருக்க நிறைய ஃபீச்சர்ஸை பற்றியும் ஒவ்வொரு வாட்டி டக்கு டக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் பாருங்கள். டைமென்ஷனை பற்றி ஏற்கனவே பேசாச்சு. இன்ஜின் வந்து 1197 சிசி, அதாவது 1.2 லிட்டர் இன்ஜினுங்க. சிலிண்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான். அதனால் வந்து உள்ள வந்து கேபினில் வந்து சவுண்டு வருமா இல்லையான்னு ட்ரைவ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ட்ரைவ் பண்ண போகிறேன். அதாவது பவர் வந்து 128 பிஹெச்பி, 5000 ஆர்பிஎம்ங்க. அதுக்கடுத்து சீட்டிங் வந்து 5 சீட்டிங் கெப்பாசிட்டி கம்பல்சரி. 5 பேர் அழகாக ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். லோடு வந்து பின்னாடி வந்து 5 பேருக்கான பூட் ஸ்பேஸும் செம்மையாக தாராளமாகவே இருக்குங்க. இது மேனுவல் AX5 பெட்ரோல் வெர்ஷன் மேனுவல். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 42 லிட்டருங்க. அப்புறம் ஏற்கனவே சொல்லாச்சு, இது பாடி டைப் என்னன்னா காம்பேக்ட் SUV மாடலுங்க. ஃபீச்சர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோ இருக்குது, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். ஆன்டின்னு சொன்னா சிரிக்காதீங்க, ABS. அதாவது ஃபுல்லி ஏர் கண்டிஷன் தாங்க வண்டி. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. அலாய் வீல்ஸ் தான், 4 வீலும் அலாய் வீல் தான். மல்டி பர்சன் ஸ்டேரிங் வீலுக்கு வந்துடும். அதே மாதிரி கியர் பாக்ஸ் வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், மேனுவல் கியர் பாக்ஸ் தான். எல்லாமே சொல்லியாச்சு, மேக்ஸிமம் கவர் பண்ணி சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது இது BS6 மாடலு. இப்போ வர்றது எல்லாமே BS6 மாடல் தான். வீல் சைஸ் வந்து 17 inch அலாய் வீலுங்க. அப்புறம் எல்லாமே இன்னொன்று வந்து என்ன சொல்லணும்னு நினச்சிங்க, இது ஃப்ரண்டில் டிஸ்க்கும் பேக்கில் ட்ரம்மும் அந்த மாதிரிலாம் சில வெஹிக்கிள்லாம் இந்த பட்ஜெட்டில் வரும். ஆனால் இதில் வந்து 4 வீல்ஸுமே டிஸ்க் பிரேக்குங்க. செம்மங்க. இதில் இவ்வளோ பெரிய இதெல்லாம் கொடுக்குறாங்க. வீல் பேஸ் வந்து 2600 mm. சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் தான், அதாவது டிரைவர் சைடு. இப்போ ரியர் சீட்டில் வந்து ஹெட் ரெஸ்ட் இருக்குது, ஏற்கனவே சொல்லாச்சு. செம்ம ஃபீச்சர்னா என்ன சொன்னீங்கன்னா, ரூப்பில் வந்து பசங்களுக்கு வந்து இந்த சன்ரூஃப் ஒன்று கொடுக்குறாங்க இந்த பட்ஜெட்டில். இந்த பட்ஜெட்டை பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன். அது கண்டிப்பாக சரியான வேல்யூ. வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. டிரைவர் சைடு வந்து 1 டச் டவுன் தாங்க விண்டோ. அது சன்ரூஃப் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. முன்னாடி வந்து ரைட்டு லெஃப்ட்டு ரூஃபில் வந்து அந்த நம்ம விண்டோ ஓப்பனில் இருந்தால் இண்டிகேட்டர் பண்ணிருக்கேன். அப்படி சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி நம்ம பையன் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ரோடு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள். இது மேக்ஸிமம் சன்ரூஃப் வந்து பசங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. லாங் டிரைவுக்கு செம்மையான வண்டிங்க. எதுவும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன். அந்த இது வந்து ஸ்டேரிங் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லூஸாக இதாக இருக்குது. ஸ்டேரிங் கூட எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கும் சுவிட்செலாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னமோ இருக்குங்க. எங்களுக்கு அவ்வளோவா தெரியல, அதனால் கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. நான் என்ன பொறுத்தவரை பர்சனலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இத்தனை வண்டி நான் ரிவ்யூ பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச செகண்டு இல்லை இதுதான் ஃபஸ்ட்டுன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு இதுதான் நினைக்கிறேன். செகண்டாக நான் சூஸ் பண்ணேன்னா எர்டிகா சூஸ் பண்ணுவேன்.
ஆனால் கண்டிப்பாக நான் இன்னும் 2-3 வெஹிக்கிள்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எந்த வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை தவிர்த்து இன்னொரு நிறைய வெஹிக்கிளோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி வெஹிக்கிள் வாங்க போகிறோம், லாங் பீரியடாக வைக்கணும்னு யோசிக்க போகிறோம். அது வந்து எவ்வளவோ பணத்தை போட்டு ஒரு 15 லட்ச ரூபா மிடில் கிளாஸுக்கு வந்து ஒரு சிறிய காசு கிடையாது, ரொம்ப பெரிய காசுங்க. அதனால் வந்து கொஞ்சம் நிறைய வெஹிக்கிளை இன்னும் பார்த்துட்டு தான் பண்ணுவோம். ஆனாலும் இது வந்து கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இது ஓகே பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது மாடல் பார்க்கணுன்னா சொல்லுங்கள், அதையும் பார்க்குறோம். இப்போ வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் இதே தெரியல. அதே மாதிரி இன்னொன்று வந்து 3 சிலிண்டரில் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் உள்ளே வர்ற மாதிரி தான் எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. ஆனால் பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ்லாம் வரலன்னு மாதிரி தான் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரிலங்க. நீங்கள் எதுவும் மகேந்திரா XUV 3XO யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் சன்கிளாஸ் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க மேலே. எந்த ஃபீச்சர்ஸுமே மிஸ் ஆகலைங்க. கொடுக்குற காசுக்கு அந்த எவ்வளோ பணம்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இங்கே ஒடிசாவில் ஜார்சுகுடாவில் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த AX5 மாடல் வந்து 12 லேக் சம்திங் வருது. பிஹெச் ரிஜிஸ்ட்ரேஷனில் எடுத்தோன்னா 11.3 லேக் சம்திங் தாங்க வருது. ஒருத்துங்க என்னை பொறுத்தளவு கண்ணை மூடிட்டு வாங்கலான்ற மாதிரி தான் நான் வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி என்னன்ட்டு எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள், வாங்கலாமா வேணாமான்ட்டு. மேக்ஸிமம் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தயவு செஞ்சு எங்கள் சேனலில் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சாலோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ட்ரைன்னு தட்டி விட்டுக்குங்க. நாங்கள் அடுத்தடுத்து ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் இங்கே எவ்வளோன்னு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வயர்லெஸ் சார்ஜு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குங்க பாருங்கள், சார்ஜிங் ஆகுது. அதனால் மேக்ஸிமம் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ராடக்ட் அப்படின்னா மகேந்திராவில் XUV 3XO செம. ஒரு சல்யூட் டு மகேந்திரா. பாய், see you on another video. மேக்ஸிமம் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சூப்பர், பாய்.